வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்தும், மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி பிரகாரம் அடுத்த 7 நாட்கள் ஸ்தானத்தில் ராகு இருப்பது ஒரு சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். செலவுகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காருங்க. திடீர் உறவினர் வருகைகள் இருக்குங்க. அதனால் குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷங்கள் ஆறுதலை தரும் விதமா இந்த வாரம் அமைய இருக்குது. அதே சமயம் ராசிநாதன் விரயத்தில் இருப்பதால வரவுக்கு முன் செலவு வந்துவிடும் என்பதால் முன் யோசனையும் நிதானமும் அவசியங்க. நட்பு வட்டாரங்களால் உதவி உண்டுங்க. தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 4வரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. களத்திர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் மேலும் பல நன்மைகளை அளிப்பதற்கு காரணமா அமைதுங்க. குடும்ப சூழ்நிலை என்பது இந்த வாரங்களில் திருப்திகரமாக இருக்குங்க. பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தனஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு நிற்பதால வீண் செலவுகளை தவிர்க்க முடியாது. சனி உங்களுடைய ஜென்ம ராசியை அணுகுவதால கற்பனையான கவலைகள் உங்களுடைய மனதை பாதிக்குங்க. மேசராசியில் குரு பகவான் வக்ரகதியில் உள்ளதால உண்மைகளையே அளித்தருள்வாருங்க. ஆச்சார வக்ரகதிகளில் குருவிற்கு பூர்வ ராசி பலன் என விவரித்திருக்குது மிக பழமையான ஜோதிட கிரகங்கள். இதனால் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள நல்ல ஒரு முன்னேற்றம் படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மகிழ்ச்சியை தர இருக்குதுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி கும்பராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட கூடிய விரைவில் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. அப்படி இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாட்டில் வசித்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணிடமிருந்து நல்ல செய்தி ஒன்று வர இருக்குது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு சற்று தாராளமாகவே அளிக்க இருக்குதுங்க. கிரக நிலைகள் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையையும் உழைப்பையும் நேர்மையையும் பாராட்டுவார்கள். தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் உத்தியோக உயர்வு அல்லது குறைந்தபட்சமாக புதிய உயர்வாது கிடைப்பதற்கு நல்ல சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. வேலை இல்லாத கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. வேலை சுமையும் பொறுப்புகளும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்களும் அதிகரிக்க இருக்குது. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசினருக்கு நிறுவன மாற்றம் காத்திருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வருங்க. இதனால் லாபம் கிடையாது. வெளியூர் பயணங்களும் உழைப்பும் சோர்வை ஏற்படுத்துங்க. உடல் ஓய்விற்கு மன்றாடுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஜென்ம ராசியை சனி பகவான் நெருங்கி வருவதை மறந்துவிட வேண்டாங்க. கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால ஜென்ம சனி தோஷம் குறைவாகவே இருக்குங்க. அன்றாட பணிகள்ல தவறுகள் ஏற்படக்கூடும். இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் நிர்வாகத்தினரிடம் பெரிதாக விவரிக்கப்படுங்க. அதன் காரணமாக உங்களுக்கு ரிமார்க்
எதிர்பார்க்குகள் ஏற்படும் என கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக இருக்கு. அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாகவே நிலை கொண்டிருக்கிறாரு. புதிய வாய்ப்புகள், வருமானத்தை சற்று உயர்த்துங்க. பணியாட்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க இருக்குது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க. இப்படி முதலீடு செய்யும் போது லாபகரமாக இருக்குங்க. ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்கு. அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்தாலும் அரசியல் துறையில் ஆதிக்கம் செலுத்த மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. போட்டியும் பொறாமையும் உங்களுடைய நிம்மதியை பாதிக்குங்க. கட்சியில் செல்வாக்கு சரியுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் வழக்குகளை சந்திக்க நேரிடும். உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு குறையுங்க. வேறு கட்சிக்கு மாறிவிட மனம் விளையுங்க. அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே புதன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேடி வருங்க. சிந்தனை திறன் அதிகரிக்கும். சிலருக்கு கல்வி உதவி தொகை கிடைக்குங்க. பாடங்கள்ல உற்சாகம் அதிகரிக்கும். ஒழுக்கமுள்ள நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேர்வுகள்ல சரியான விடையளித்து மிக சிறப்பாக வெற்றி பெற இருக்குங்க. பேச்சு போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவீங்க என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கும்பராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த வாரத்துல வயல் பணிகள் கடின உழைப்பை ஏற்படுத்துங்க. சனி பகவானும் ராகுவும் இருந்தாலும் கூட அதற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. சந்தை நிலவரம் ஒரே மாதிரியாக இல்லாமல் அடிக்கடி மாறுவதால முன்கூட்டியே பொருட்களுடைய விலையை நிர்ணயிக்க இயலாமல் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. லாபத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. கும்பராசினியர்கள் இந்த வாரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதிய விஷயங்களை இப்போதைக்கு ஈடுபட வேண்டாங்க. பொதுவாகவே முக்கிய கிரகங்கள் சற்று எதிர்மறையான இயக்கத்தில் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சரியான நபர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்படுங்க. மனதில் ஏதோ ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்குங்க. 2இல் ராகு, 3இல் குரு, 8இல் கேது இவர்கள் எல்லாம் மன அழுத்தத்தை தருங்க. வேலையை செய்வார்கள். அதனால எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினம் விஷ்ணு ஆலயம் செல்லுங்க. ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. பிரதோஷ வழிபாடு பிற தோஷங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.